வீடு நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்னா இந்த ஒயிட் டைல்ஸ் போட்டு விட்றோம். இந்த ஒயிட்டில் ஏதாவது துணியோண்டு சிந்திட்டாலும் வந்து நம்மளுக்கு அப்படியே கார அழுக்காக தெரியுது. அந்த நேரத்துக்கு பார்த்தா நம்ம போய் துணி எடுத்துகிட்டு வந்து அதை லிக்விட் ஊற்றி அதை நனைச்சி அதை வந்து துடைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஆன்லைனில் நான் ஒரு இது பார்த்தேன், ஸ்டிக்கு. அதை வச்சு தொடச்சிக்கலாம், நம்ம லிக்விடும் அதுலேயே ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி இருந்தது. நான் தான் இந்த மாதிரி வாங்கி ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். நான் வர்றது எப்படி வருதோ தெரியல அப்படின்னு பார்த்தேன். ஆனால் நல்லாவே இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு இப்போ அந்த பாட்டிலில் வந்து லிக்விட் ஊற்றிட்டு அதை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆனால் இந்த ஒயிட் டைல்ஸ் போட்டதும் போது எனக்கு நம்பவே அழுக்கு இப்படின்னா அழுக்காகிடுது. ஆனால் வீட்டை பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது. அதனால தான் நம்ம ஒயிட் போட்டோம்ல என்னமோ, அதனால தான் நம்ம வீட்டை நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோம் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா நம்ம குப்பை கிடந்தாலும் தெரியாது வேறு கலர் டைல்ஸ்லாம். இதில் வந்து நம்மளுக்கு குப்பை துணூண்டு கிடந்தாலும் ஒரு முடி கிடந்தால் கூட அது அப்படியே தெரியுது பாருங்க. இதை நான் மாட்டிட்டேன். இதை மாட்டிட்டு அந்த ஸ்டிக்கையை வந்து மேலே கைவிடிக்கட்டை மாட்டிட்டு நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்த ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து லிக்விட் வந்து சிலுன்னு வருது. நம்ம வீட்டை இன்னும் நல்லா ஈஸியாக தொடச்சிக்கலாம். நம்ம அன்னாடு லிக்விட் ஊற்றிக்கிட்டு துணியில் தொடச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. இது எனக்கு பார்த்தா ஈஸியாகத்தே இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வாங்கி பாருங்கள், ஆன்லைனில் கிடைக்குது. துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது.